ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தமிழ் காசு அப்படிங்கிறவர் வந்து ஐசிஐசிஐ ஹெல்த் சீடு அப்புறம் யங்ஸ்டார் பிளான் ரெண்டையும் ஒரு கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த ரெண்டு பிளானையும் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது ஐஷீல்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எடுக்கலாம். யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்கு உள்ளவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். யங்ஸ்டர் வந்து எல்லாரும் எடுத்துட முடியாது. அடுத்து காப்பீடு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐசிஎல் வந்து அதிகபட்சம் 50 லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம். யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் 1 கோடி வரைக்கும் எடுக்க முடியும். அதே மாதிரி தனிநபர் பாலிசினா 3 லட்சம் கூட மினிமம் எடுக்கலாம். அடுத்து அறை வாடகை வரம்பு, ரூம் ரெண்ட்டுக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ ஹெல்த் ஷீல்டை பொறுத்த வரைக்கும் வரம்பு எதுவும் கொடுக்கல, எந்த ரூமாக எடுக்கலாம். ஆனால் யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிமிட்டுக்கு உட்பட்டு தான் ரூமை வந்து நம்ம எடுக்க முடியும். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். இந்த சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம போடுற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் 30 நாள் 60 நாள் அப்படிங்கிற இதில் தராங்க. யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் 60 நாள் அப்புறம் 90 நாள் அப்படிங்கிற இதில் வந்து கவரேஜ் வந்து தராங்க. அடுத்து நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் 10%, அதிகபட்சம் 50% வரைக்கும் உயரும். ஆனால் யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் 20%, அதிகபட்சம் 100% வரைக்கும் உயரும். அடுத்து உறுப்பு தான நன்கொடையாளர் செலவு, ஆர்கான் டோனர் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் காப்பீட்டு தொகை வரைக்கும் தான். ஆனால் யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கான கவரேஜ் கிடையாது. அப்படின்னா, இப்போ ஆர்கான் வந்து ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவருக்கு உண்டான செலவு வந்து யங்ஸ்டரில் வந்து கவர் பண்ண முடியாது. ஆனால் அதை வந்து இப்போ பாலிசி எடுத்தவர் வந்து கிளைம் பண்ணுறாருன்னா பாலிசி எடுத்தவருக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் செலவெல்லாம் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆர்கான் கொடுக்கறதுக்கு அந்த கொடுக்குறாரு இல்லையா, அவருக்கான செலவு வந்து யங்ஸ்டரில் வந்து கவர் பண்ண முடியாது. அடுத்து ரீஸ்டோர் பெனிஃபிட், ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் பல முறையான நிபந்தனைகள் உண்டு. ஒரே வியாதி ஒருத்தருக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் 100% அது ஒரு முறை தான் ரீஸ்டோர் பண்ணுவாங்க. ஆனால் எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது. அடுத்து முன்பே இருக்கும் நோய்களுக்கான காத்திருப்பு காலம், ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் தான் வெயிட்டிங் பீரியடு. அடுத்து அறுவை சிகிச்சைக்கான காத்திருப்பு, ஸ்பெசிஃபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் 2 வருஷம், யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் தான் அதுக்கான வெயிட்டிங் பீரியடு. அடுத்து மகப்பேறு சிகிச்சை, டெலிவரி எக்ஸ்பென்ஸுக்கான கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் அதில் கவரேஜ் கிடையாது. யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்டு பிளான் எடுத்தால் மட்டும் இந்த கவரேஜ் வந்து கிடைக்கும். அடுத்து கண்புரை சிகிச்சைக்கான வரம்பு, கேட்ராக்டுக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐயில் வந்து 1 லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நிபந்தனை எதுவுமே கிடையாது. ஆக்சுவல் என்ன வருதோ அதை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஹெல்த் செக்கப்புக்கான பெனிஃபிட், இந்த வருஷம் பாலிசி இருக்கும், எந்த ஒரு கிளைம் பண்ணலன்னா ஹெல்த் செக்கப் வந்து பண்ணிக்க முடியும். அது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் கூப்பன் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இப்போ 2 கூப்பன் வந்து தருவாங்க.
யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் வைஸ் 2000லேருந்து 5000 ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை பொறுத்து கிளைம் பண்ணிக்க முடியும். இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் கிளைம் பண்ணாலும் பண்ணலானாலும் இந்த ஹெல்த் செக்கப் வந்து கிடைக்கும். அடுத்து ஆம்புலன்ஸ் வசதி, அதாவது ரோடு ஆம்புலன்ஸ் சொல்லுவோம். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆம்புலன்ஸ்லாம் பேஷண்ட் வந்து கூட்டிகிட்டு போனோன்னா கண்டிப்பாக டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸ் வசதியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கிளைமும் பண்ணிக்கலாம். அந்த வகையில் ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகையில் 1% அதிகபட்சம் 10,000 ரூபா தான் கிளைம் பண்ண முடியும். யங்ஸ்டரில் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஆக்சுவல் என்ன வருதோ அதை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆகாய ஆம்புலன்ஸ், ஏர் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் கூடுதல் பிரீமியம் செலுத்தி இந்த வசதியை வந்து பெற்றுக்க முடியும். யங்ஸ்டரில் இந்த வசதி வந்து கிடையாது. அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் இது சம்மந்தமான சிகிச்சை பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வசதி வந்து கிடையாது. அதாவது ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கிளைம் பண்ண முடியாது. அடுத்து ஆர்டிஏ, ரோடு டிராஃபிக் ஆக்சிடென்ட் சொல்லுவோம். பாலிசி எடுத்தவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து கூடுதலாக வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ 5 லட்ச ரூபானா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அந்த வசதி பார்த்தீங்கன்னா ஐசிஐசியில் அதுக்கான வசதி வந்து கிடையாது. யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் 25% கூடுதல் காப்பீடு அதிகபட்சம் 10 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது சம்மர் ஷூட் தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து கிளைம் பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜ் தான் ஆர்டிஏன்னு சொல்கிறோம். அடுத்து கூடுதல் பலன், அதாவது நம்ம இது வரைக்கும் பார்க்காத மற்ற என்னென்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது குறிப்பிட்ட வியாதிகளுக்கு வந்து அந்த வியாதிகள் வந்துச்சுன்னா பணமாக வாங்கிக்கலாம், அதான் கிரிட்டிக்கல் இல்னஸ். அதே மாதிரி பர்சனல் ஆக்சிடென்ட், அதாவது ஆக்சிடென்டல் பாலிசின்னு சொல்லுவோம், இதில் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி நர்சிங் அட் ஹோம், வீட்டிலே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான அந்த இது. அதுக்கப்புறம் காம்பன்சேட் விசிட், இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து பாலிசி எடுத்தவர் வந்து வேறு ஒரு ஊரில் போய் அட்மிட் ஆகிறார் ஹாஸ்பிட்டல்னா அவரை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான செலவு வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஹாஸ்பிட்டல் டெய்லி கேஷ் பெனிஃபிட்டு, அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் பெனிஃபிட், ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு. அதே மாதிரி கிளைம் ப்ரொடக்டர், அதாவது சில நான் பேயபிள் ஐட்டம்ஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி. அடுத்து சம்மர் ஷூட் ப்ரொடக்டர், சின்ன சின்ன கிளைமுக்கெலாம் வந்து சம்மர் ஷூடு வந்து இது என்ன சொல்லப்பா கேன்சல் ஆகாத அளவுக்கு. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக கவரேஜு, சூப்பர் நோ கிளைம் போனஸ், டைரெக்டாக 50% வந்து கிளைம், அந்த போனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, அதிகபட்சம் வந்து 200% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து நீங்கள் கூடுதல் ப்ரீமியம் கட்டி தான் இந்த பெனிஃபிட்டை வந்து பெற்றுக்க முடியும். யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து முக்கியமான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 36 வயசுக்குள்ளே இந்த பாலிசி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் டைமில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ரினிவல் டிஸ்கவுண்ட் வந்து 10% வந்து கம்பல்சரியாக கிடைக்கும். அடுத்து மருத்துவமனை பணம், ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட், அதே மாதிரி டெலிவரிக்கான கவர் வந்து கோல்டு பிளானில் வந்து கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் காட்டி இந்த கோல்டு பிளான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, இவ்வளோ கம்பேர் பண்ண நம்ம ப்ரீமியத்தையும் கம்பேர் பண்ணிடுவோம். யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபா வரைக்கும் பாலிசி எடுக்கிறோன்னா சில்வர் பிளானை பொறுத்த வரைக்கும் 14,000 ரூபா, கோல்டு பிளான் எடுத்தோன்னா 15,700 ரூபா வரும். இதுவே ஐசிஐசிஐ பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரீமியம் வந்து 19,000 ரூபா. இது வந்து நம்மளுடைய சொன்ன கூடுதல் பலன் அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எல்லாம் சேர்த்து எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 31,000 ரூபா வந்து வரும். அடுத்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் வந்து கம்பேர் பண்ணலாம். அந்த வகையில் ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா 6,500 ஹாஸ்பிட்டல் வந்து கவரேஜ் இருக்குது. ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபா
12,000 ஹாஸ்பிட்டல் வந்து கவரேஜில் வந்து இருக்குது, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். அடுத்து இன்கர் கிளைம் ரேஷியோ பார்க்கலாம். ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் 78%, ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 94% வந்து இருக்குது. உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை காமெண்ட்ல தெரியப்படுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி காப்பீடு எடுக்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.